நீங்க வன்னியர் விடுதலை இயக்கத்துல இருந்து வந்திருக்கீங்க. ஒரு விஷயம் இருக்கு, எல்லாருமே வந்துட்டு பேர் சொல்றதுக்கு முன்னாடி அந்த பேருக்கு பின்னாடி அவங்க ஜாதி பேரை வச்சு சொல்றாங்க. இந்த காலகட்டத்துல அந்த பேருக்கு பின்னாடி அந்த ஜாதி பேரை வச்சு பேசணுமா? இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி, சந்திரபாபு நாயுடு, ஜெகன்மோகன் ரெட்டி, இவங்களாம் சாதி அப்போ அதாவது ஒரு அடையாளம் மாதிரி. இப்போ எப்படி நம்ம அப்பா அம்மா பேர் வந்து நமக்கு ஒரு அடையாளமோ அதே மாதிரி ஆஸ் இட் இஸ் இது ஒரு அடையாளம். சாதி என்பது அவமானம் கிடையாது, சாதி என்பது ஒரு அடையாளம். வன்னியர் விடுதலை இயக்கத்தோட தாரக மந்திரன்னு சொல்ல என்னன்னா, தாய் மீது காட்டும் அன்பு, அக்கறை, பாசம், உணர்வை வன்னிய சாதி மக்கள் மீது காட்டுங்கள். இந்த வன்னியர் விடுதலை இயக்கம் வந்து வன்னியர்களுக்கு என்ன பண்ண போகுது, என்ன பண்ணிருக்கு, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்குன்னு சொல்லுங்க. அதாவது இந்த இயக்கத்தை நான் ஏன் உருவாக்குனேன்னா, நானே பல இடத்துல பாதிக்கப்பட்டு இருக்கேன். இப்போ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஒரு ஆதரவு, அதாவது என்னன்னா, அதை சொன்ன மாதிரி எங்களுக்குள்ளேயே ஒரு பிளவு ஏற்பட்டுட்டாங்க. வன்னியர்களுக்காக எடப்பாடி அவர்கள் 10.5 இடஒதுக்கீடு கொடுத்திருந்தாங்க, இடஒதுக்கீடு கொடுத்திருந்தாங்க. அந்த இடஒதுக்கீடோட நிலைப்பாடு என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ அந்த 10.5% இடஒதுக்கீட்டிலே எனக்கு உடன்பாடு கிடையாது. நீங்கள் 30 மார்க்கு, நீங்கள் 30 மார்க்கு, நீங்கள் 30 மார்க் எடுத்தாதான் உங்களுக்கு இடஒதுக்கீடு மூலமாக போவீங்க. இவங்க 30 மார்க் எடுக்கிற இடத்துல நீங்கள் 70-80 மார்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இடஒதுக்கீடு தேவையில்லையே. ஒரு குழந்தை அரை இட்லி சாப்பிடும், என்னால் அரை இட்லி சாப்பிட முடியாது, பத்தாது. அதே மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா 23% மேலே வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும். அதனால தான் வன்னியர் விடுதலை இயக்கம் 25% இடஒதுக்கீடு வேணும்னு கோரிக்கையை வலுவாக முன்வைக்கிறது. வணக்கம். வணக்கம். நீங்க வன்னியர் விடுதலை இயக்கத்துல இருந்து வந்திருக்கீங்க. ஒரு விஷயம் இருக்கு, எல்லாருமே வந்துட்டு பேர் சொல்றதுக்கு முன்னாடி அந்த பேருக்கு பின்னாடி அவங்க ஜாதி பேரை வச்சு சொல்றாங்க. இந்த காலகட்டத்துல அந்த பேருக்கு பின்னாடி அந்த ஜாதி பேரை வச்சு பேசணுமா? இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி, சந்திரபாபு நாயுடு, ஜெகன்மோகன் ரெட்டி, அப்புறம் இந்த நடிகை பார்த்தீங்கன்னா ஏதோ ஐயர் வருவாங்களே, ஜனனி ஐயர், ஐஸ்வர்யா ராய் இருக்காங்க. இவங்களாம் சாதி அப்போ அதாவது ஒரு அடையாளம் மாதிரி. இப்போ எப்படி நம்ம அப்பா அம்மா பேர் வந்து நமக்கு ஒரு அடையாளமோ அதே மாதிரி ஆஸ் இட் இஸ் இது ஒரு அடையாளம். அவங்கெல்லாம் வந்து இப்போ மகேந்திர சிங் தோனி உட்பட எல்லாரும் வந்து அதை வந்து ஒரு அடையாளமாக தான் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க மற்ற சாதிக்கு எதிராக செயல்பட்டது இல்லை, படவும் மாட்டாங்க. அவங்க சாதிக்கு ஆதரவாக ஏதோ பண்ணலை. அப்படி இருக்கும் பட்சத்தில் இது வந்து நாங்கள் ஒரு அடையாளமாக தான் வச்சுருக்கோம். அதை வந்து சிலர் வந்து அதை வந்து வைக்கக்கூடாது, அது தேவையற்றன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அவங்களுக்குலாம் என்ன சொல்லணும்னா, எங்கள் அப்பா பேர் இதான் எங்கள் அப்பா பேர்னா நீ உங்கள் அப்பா பேர் இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் ஏற்றுப்பீங்களா? அது ஏற்றுக்க முடியாது. அதே மாதிரி ஆமாம், அது மாதிரி என்னோட அடையாளத்தை எனக்கு உரிமையோட நான் சொல்கிறேன். அதை நீ செய்யக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரியா எனக்கு தோணலை. இல்லை, இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, இவ்வளோ தூரத்துக்கு நம்ம படிச்சுட்டோம். நிறைய இடங்கள்ல நம்மளே வந்து ஜாதி பற்றி பேசாதீங்க, ஜாதியை பற்றி சொல்லாதீங்கன்னு பேச ஆரம்பிச்சிட்டோம். இந்த காலகட்டத்தில் வந்துட்டு ஜாதி சங்கம்லாம் தேவையா? ஜாதி சங்கத்தை பாதுகாக்கிற அமைப்புகள்லாம் தேவையா? இப்போ வீட்டில் பசங்க இருப்பாங்க, ஸ்கூல் போவாங்க, கம்பல்சரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அவங்க கிட்ட இந்த பதில் சொல்ல முடியுமா? சொன்னா அவங்க ஏத்துப்பாங்கல்ல? ஒரு ஆரம்ப கட்டமே பள்ளி தான், அங்கேயே வந்து சாதி சான்றிதழ் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒழித்தால்தான் இதெல்லாம் ஒழியும். அதாவது சாதி என்பது அவமானம் கிடையாது, சாதி என்பது ஒரு அடையாளம். வன்னியர் விடுதலை இயக்கத்தோட தாரக மந்திரன்னு சொல்ல என்னன்னா, தாய் மீது காட்டும் அன்பு, அக்கறை, பாசம், உணர்வை வன்னிய சாதி மக்கள் மீது காட்டுங்கள் என்ன நான் சொல்லுவேன். இப்போ எல்லாம் ஏன் அசோசியேஷன், ஒரு ஃப்ளாட் ஆகட்டும், ஒரு ஒர்க்கர் ஆகட்டும், அசோசியேஷன் வச்சுருங்க. எதுக்காக வச்சுருக்காங்க? அந்த லேபருக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு பிரச்சனைனா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண. அது தப்புன்னு சொல்லுவீங்களா? இல்லை. அதே மாதிரி தான் இவங்க வந்து ஒரு பாதிப்பு வரும்போது, பிரச்சனை வரும்போது ஒரு ஆதரவாக ஒரு சப்போர்ட்டா இருக்கிறதுக்காக தான் வன்னியர் விடுதலை இயக்கம் இயங்கின்னு வருது. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு சொன்னாலே டாக்டர் சார் இருக்காரு, டாக்டர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கிறாரு. அவர் வந்து முழுக்க வன்னியர்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. முழுக்க அந்த வன்னியர் ஜாதி தான் அதுல வந்து தலையோங்கி இருக்கு. அப்படி இருக்கும்போது வன்னியர் விடுதலை இயக்கம் இது தேவைதானா? இப்போ பாத்தீங்கன்னா வன்னியர் விடுதலை இயக்கம், இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ஆகட்டும், இல்லை வன்னியர்கள் வந்து அந்த கட்சியை சார்ந்தவங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க.
ஆனால் நான் உருவாக்கிய எங்களது வன்னியர் விடுதலை இயக்கத்தில் கட்சி பேதமின்றி திமுக, அதிமுக, பாமக, கம்யூனிஸ்ட் எல்லா கட்சியில இருக்க வன்னியர்கள் இப்போ அரசியல் சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா நீ இந்த கட்சி நீ இந்த கட்சி, இப்போ சொந்த அண்ணன் தம்பி பங்காளிங்களே வந்து கட்சியால பிளவுபட்டு இருக்காங்க, பிரிச்சு வச்சிருக்காங்க. அப்படி பிளவுபட்ட அனைவரையும் ஒருங்கிணைப்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கமே வன்னியர் விடுதலை. இப்போ ஒரு பிரச்சனை அங்க வந்து திமுகல ஒரு ஆதரவு குரல், அதிமுக, பாமக அப்படி எல்லா இடத்துலயும் அவருக்கு பாதிக்கப்பட்ட ஒரு ஆதரவு குரலா இருந்தா அப்ப அவருக்கு எவ்வளவு பலமா இருக்கும். பிளவுப்பட்டவர்கள் ஒன்றிணைக்க உருவாக்கப்பட்டது வன்னியர் விடுதலை இயக்கம். சோ இந்த விடுதலை இயக்கத்துல மக்கள் நிறைய பேர் இருக்காங்களா? வன்னியர்கள் மட்டும் இருக்காங்களா இல்ல பிற ஜாதியினர்லாம் வந்திருக்காங்களா? வன்னியர் சங்கம் வன்னியர் மட்டும் தான் இதுல இருக்காங்க. இதுல வந்து நான் வெப்சைட் ஓபன் பண்ணியிருக்கோம். அது மூலம் பல மாவட்டத்துல நிர்வாகிகள் இணைந்து வராங்க. பெண்கள் உட்பட பல, இப்போ நீங்க கேட்டீங்களா படிச்சவங்க எல்லாம் இருக்காங்கன்னு, எவ்வளவோ ஹையர் எஜுகேஷன் படிச்சவங்க, அட்வொகேட்ல இருந்து டாக்டர்ஸ் உட்பட பலர் நம்ம வன்னியர் விடுதலை இயக்கத்துல இணைஞ்சு இருக்காங்க, இணைந்துனே வராங்க. இப்ப வன்னியர்கள் நிறைய பேர் வந்து இந்த கட்சியில இணைஞ்சிருக்காங்க, படிச்சவங்க எல்லாம் இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் சொல்றீங்க. இந்த வன்னியர் விடுதலை இயக்கம் வந்து வன்னியர்களுக்கு என்ன பண்ண போகுது, என்ன பண்ணிருக்கு, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்குன்னு சொல்லுங்க. அதாவது இந்த இயக்கத்தை நான் ஏன் உருவாக்குனேன்னா, நானே பல இடத்துல பாதிக்கப்பட்டு இருக்கேன். இப்போ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஒரு ஆதரவு, அதாவது என்னன்னா இப்போ அதை சொன்ன மாதிரி எங்களுக்குள்ளேயே ஒரு பிளவு ஏற்படுத்திட்டாங்க. சொந்த பந்தம் கூட பழகுனா அந்த டைம் வர முடியாத சூழ்நிலை. உங்களுக்குள்ளேனா அந்த வன்னியர் கம்யூனிட்டிக்குள்ளேயே பிளவு இருக்குன்னு சொல்றீங்க. பிளவு வந்து சூழ்ச்சியால வந்து உருவாக்கப்பட்டது. இதை வந்து எப்படி முறியடிக்கிறது? இப்ப முள்ளால் தான் எடுக்க முடியுன்ற மாதிரி தந்திரத்தால் தான் பண்ணணும். இவங்க ஏதோ ஒரு தந்திரத்தால எங்களை பிரிச்சாங்க. அதே தந்திரத்தை அப்ளை பண்ணி நான் எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறேன். இப்போ பல பேர் வந்து இது பண்ணு அது பண்ணு சொல்லி ட்விஸ்ட் பண்ணி விடுறாங்க. அதனால அவங்க அப்படி இப்படின்னு போயிட்டு அவங்க மேல கேஸ் தான் இருக்கு. அது பல பேரால வக்கீல் வைக்க முடியல, சப்போர்ட் பண்ண ஆள் இல்லாத சூழ்நிலை இருக்கு. வன்னியர் விடுதலை இயக்கம் வந்து தொகுதி வாரியாக வழக்கறிஞர் உணர்வுள்ள அட்வொகேட்டை நியமிச்சிருக்கு. எங்கெங்க நம்ம அது வன்னிய சமூகத்தை சார்ந்த பிரச்சனையோ அவங்களுக்கு ஒரு ஆதரவா இருக்கணும்னு இயங்கின்னு வருது. நாங்க இயக்க ஆரம்பிச்சு சமீப காலத்துல நிறைய விஷயங்களை வன்னிய சமுதாய மக்களுக்காக உணர்வுபூர்வமா செஞ்சுன்னு வரும். வன்னியர்களுக்காக எடப்பாடி அவர்கள் 10.5 இடஒதுக்கீடு கொடுத்திருந்தாங்க, இடஒதுக்கீடு கொடுத்திருந்தாங்க. அந்த இடஒதுக்கீடோட நிலைப்பாடு என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இத்தனை நாள் ஆச்சு, எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் வந்துருச்சு. அந்த இடஒதுக்கீடோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ அந்த 10.5% இடஒதுக்கீட்டுல எனக்கு உடன்பாடு கிடையாது. நீங்க 30 மார்க், நீங்க 30 மார்க், நீங்க 30 மார்க் எடுத்தாதான் உங்களுக்கு இடஒதுக்கீட்டு மூலமா போவீங்க. இவங்க 30 மார்க் எடுக்கிற இடத்துல நீங்க 70-80 மார்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இடஒதுக்கீடு தேவையில்லையே, மெரிட்லயே நீங்க போகலாங்களே. அதுவும் இல்லாம 10.5% பத்தாது. ஒரு குழந்தை அரை இட்லி சாப்பிடும், என்னால அரை இட்லி சாப்பிட முடியாது, பத்தாது. அதே மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா 23% மேல வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும். அதனாலதான் வன்னியர் விடுதலை இயக்கம் 25% இடஒதுக்கீடு வேணும்னு கோரிக்கையை வலுவாக முன்வைக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வன்னியர் விடுதலை இயக்கத்தின் மூலமா என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? இப்போ மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு வன்னியர் விடுதலை இயக்கத்தின் சார்பாக வைக்கும் கோரிக்கை என்னவென்றால், ஆங்கிலேயர்களுக்கு இப்போ சட்டசபை இருக்குங்களே, செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, அதை இலவசமாக தானமாக சென்னப்ப நாயக்கர் அவர்களின் வாரிசுதாரர்கள் ஆகிய வெங்கடத்திரி நாயக்கர் அவர்களும் ஐயப்ப நாயக்கர் அவர்களும் இனமாக வழங்கினார்கள். அதுக்காக ஆங்கிலேயர்கள் சென்னைக்கு சென்னப்ப நாயக்கர் பட்டினம் என்ற பெயரை தங்க தகத்தில் அச்சிடப்பட்டு கொடுத்தாங்க ஆதாரமாக. இப்போ அந்த தகடும் இல்லை, சென்னைக்கு அந்த பேரும் இல்லை. இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஐயப்பன் தாங்கல் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த ஐயப்பன் தாங்கல்னா ஏரி, ஐயப்பன் தாங்கல் ஏரியை உருவாக்குந்து சென்னப்ப நாயக்கரோட வாரிசான ஐயப்பன். அதனால்தான் அவரோட நினைவா ஐயப்பன் தாங்கல் என்ற பேர் அந்த இடத்துக்கு வந்தது. இப்படி சிறப்பு பெற்ற சென்னப்ப நாயக்கருக்கு கௌரவிக்கும் விதமாக தமிழக அரசு சென்னையில் சென்னப்ப நாயக்கருக்கு சிலை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வன்னியர் விடுதலை இயக்கத்தின் சார்பாக முன்வைக்கப்படுகிறது. கோரிக்கைகள் எங்கள் காணொலி மூலமா வந்து முதல்வரை போய் சேரும் நாங்க நினைக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். நன்றி.